ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக பிறந்தாச்சு. எல்லோருக்கும் எங்களுடைய ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உங்களுடைய இந்த வருடம் முழுவதும் எல்லோரும் வளமாகவும் செழிப்பாகவும் நல்ல செல்வ செழிப்போட நீண்ட ஆயுளோட சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என் அப்பன் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நாளும் நியூ இயர் அன்றைக்கும் நம்ம செஞ்ச வேலைகளையும் நியூ இயர் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோங்கிறதையும் அப்படியே வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்க அப்படின்னா வீடு எல்லாமே சுத்தமாக மாப் போட்டு முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. துளசி மாடம் கிட்ட இங்கே வராண்டா, பெட்ரூமில், ஹாலு, கிச்சனு, பூஜா ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக முன்னாடி நாளே பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டுன்னே தான் நான் சொல்வேன் இப்போலாம். ஏன்னா 2 குழந்தைங்க இருக்கிறதுனால பாப்பாவை 2 பேரையுமே அவங்கள நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எழுந்திரிச்சு கோவிலுக்கு போகிறதுக்கு வேறு பிளான் பண்ணியிருந்தோம், குலதெய்வ கோவிலுக்கு. ஸோ முன்னாடி நாளே நம்ம இது எல்லாமே பண்ணி வச்சுட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பாப்பா ஸ்கூல் போயிருக்கா. அவள் 4:30க்கு வரும்போது அதுக்குள்ளவே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டா தான் வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே சரியாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி வைக்கிறது, மற்றபடி அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும், இந்த மாதிரி வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே முன்னாடி நாளே நம்ம இது எல்லாமே ஃப்ரீயாக பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் நான் இதெல்லாமே செஞ்சிட்ருந்தேன். அன்றைக்கி பண்ணுறது ரொம்பவுமே பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் முடியாதவங்க முன்னாடி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேமிலியாக இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் பண்ணிக்குவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்வேன். நம்ம சுத்தமாக தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உருளி எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கு எல்லாமே பூ போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலைவாசலில் எப்போவுமே இருக்கணும். மஞ்சள் குங்குமம் இருக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி வைக்கும்போது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நம்ம எப்படி நம்மளை குளித்து அழகாக ரெடி பண்ணி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய நிலைவாசல் படியையுமே எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். எப்போவுமே அவங்கள மங்களகரமாக வச்சுக்கணும். நம்ம நெத்தியில் போட்டு இல்லைனா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நிலைவாசல் படியிலையுமே எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும். பூவுமே வச்சு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நம்மளோட குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு எப்போவுமே முழுமையாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வாசல் படி ஃபுல்லாக நல்லா மஞ்சளை தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் நமக்குமே ஒரு மன நிறைவாக இருக்கும். நான் எப்போல்லாம் நம்ம அதிகமாக க்ளீன் பண்ணாமல் ஏதாச்சும் நம்மளால் முடியாத டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே பிடிக்காது. நம்ம எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான், நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம சொந்த வீடோ இல்லை வாடகை வீடோ எந்த வீடாகவே இருந்தாலும் நம்ம அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரி அழகாக 2 பக்கமும் மஞ்சள் குங்குமம் தடவி எலுமிச்சம்பழமுமே வைங்க, இன்னுமே ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எலுமிச்சம்பழம் போட்டு வைங்க, மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு டிஸ்ட்ரி இருந்தால் அதிகமாக இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் அரைச்சி கோலம் போடலாம், மாக்கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மதியத்துக்கு கேரட் பொரியல் பண்ணி அதுதான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மோருமே இருந்தது, அதை நான் குடிச்சிட்டேன். அப்புறம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் வேர்க்கடலை. இப்போ நம்ம கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாதம் கம்மியாக எடுத்துகிட்டு பொரியல் இதெல்லாம் அதிகமாக எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இதையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மோர் மட்டும் குடித்ததுனால வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பச்சரிசி நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூவோ இல்லை காட்டன் கிளாத் எடுத்து நம்ம நல்லா இது மாதிரி நினச்சி அதில் மாக்கோலம் போட்டுக்கலாம். கிச்சனில் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு
அதுக்கப்புறமா வந்து வெளியில் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எப்போவுமே மாக்கொல்லத்தால வந்து போடுறது ரொம்ப நல்லது. தினமும் நீங்கள் போடல அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும்போதாச்சும் அப்போ போடும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது. கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் எப்போவுமே. அதுக்காக தான் நானுமே எப்போவுமே இப்போலாம் வந்து கிச்சனை வந்து முன்னெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் விட்டுடுவேன். பட் இப்போலாம் அப்படி கிடையாது. க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்க்க போகிறது. நமக்குமே வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம சமையல் செஞ்சு முடித்த உடனே அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆகிடும். நம்ம அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதிகமாகி அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாசல்லையுமே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சரிசி மாவு விடும்போது நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே எக்ஸ்ட்ரா வந்து சைடில் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். ரெகுலராக போடுறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி வந்து எப்பயாச்சும் நம்ம போடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவுட்புட் வந்து நல்லாவே தான் வந்துருச்சு லாஸ்ட்டில். இது கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவும் தெரியல. வெயிலில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லாவே தெரியும். நல்லா வந்து வெயிலுங்க. ஒரு 3 மணி இருக்கும். காலெல்லாம் பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் செப்பல் போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்டவுமே வந்து சிம்பிளாக வந்து ஒரு கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோலம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோலம் மாவுலலாம் போட்டால் தம்பி வந்து கலைச்சி விட்டுடுறான். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு நாளாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சேன். ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வீட்டு வேலை எல்லாமே தான் சொல்லணும். அது காய்ஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. துளசி மாடம் கிட்டமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும்போதாச்சும் இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னுமே கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி மாக்கொல்லத்தால் போட்டு வைப்பாங்க வீட்டிலலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கேஸ் அடுப்புக்குமே வச்சு கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பூஜா ரூம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாக்கொல்லத்தால் போட்டுக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் போட முடியலனாலும் இந்த மாதிரி பூஜா ரூமில் மட்டுமாவது போடுங்க. இது மேலே வந்து நம்ம நாளைக்கு வந்து சித்திரை கனி காணுதல் இருக்குது இல்லைங்களா மார்னிங். ஸோ அதுக்காக ரெடி பண்ணுறதுக்காகவும் அது மேலே வச்சுக்கலான்றது சொல்லிட்டு போட்டேன். இப்போ பாருங்கள் இந்த வெயிலில் இந்த மாக்கோலம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு என் கண்ணே பட்டுடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பலாம் பெருசாக கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஏதோ போட்டிருக்கேன். பட் அழகாகவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து. நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நாட்கள் வரும்போதாவது போடுங்க. இல்லை வெள்ளி செவ்வாய் நாட்களில் கூட இது போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் ஈவினிங்குமே சித்திரை கனி காணுதலுக்காக எல்லா பழங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கண்ணாடி வச்சு கண்ணாடியுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வச்சுருந்தேன். சித்திரை கனி காணுதல் பற்றி நம்மளோட சேனலில் தனி வீடியோவே கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை போய்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் வந்த உடனே என்னோடய டே வந்து அன்றைக்கி 5:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. 5:30க்கு எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்து இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக இட்லி, வடை, சாம்பார் தான் வச்சுருந்தேன். இதெல்லாமே செஞ்சுட்டு காலையிலே வந்து டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கே நம்மளோட டே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவாமியோட அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகர் வந்து. அதுக்கப்புறம் வீட்டில் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கு பேர் தான் சித்திரை கனி காணுதல். நம்மளோட சேனலில் லாங் வீடியோவில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலே மற்ற தெய்வங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எப்போவுமே என்னதான் நம்ம இஷ்டப்பட்ட தெய்வம் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. போயிட்டு அவங்களோட ஆசையை பெற்றாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா ஈவினிங்கும் வந்து 6 மணிக்கு மேலே வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபட்டாச்சு. அந்த விளக்கேற்றி நம்ம அந்த கோலத்தோடு பார்க்கும்போது வீடே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருந்துச்சு. அப்புறம் குலதெய்வ கோவிலேருந்து மாலை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே வந்து நம்ம நிலைவாசல் படிக்க போட்டு விட்டாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி நியூ இயர் போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.